வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. சஞ்சீவ் குமார் ஜிண்டால் இங்கே திருப்பதியில் காலெடுத்து வைத்தால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு நாயுடு எச்சரிக்கிறாரு. உடனடியாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்காமல் உள்துறை இவ்வளவு வேகமாக வேலை பார்க்குது. உள்துறை அமைச்சர் நாயுடுவையும் பவன் கல்யாணையும் இன்றைக்கி சந்திக்கிறாரு. சந்தித்த அரை மணி நேரத்தில் உத்தரவு வருது, சஞ்சீவ் குமார் ஜிண்டால் திருப்பதி வரமாட்டார்னு. அதாவது நல்லா தெரியுது, பிஜேபி அதாவது மோடி ராஜகுரு நம்மளே விஸ்வகுருலாம் சொன்னாங்க. நாயுடு போட்ட போடில் இன்றைக்கி உடனடியாக உள்துறை பின்வாங்கி இருக்கிறது. இதுதான் இந்தியா. பிஜேபி நாங்கள் 3.0 சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம், வலிமையான பிரதமர் அப்படின்னு ஒரு பக்கம் மோடி சொன்னாலும் முதலில் இருக்காங்கிறத காட்டுது. நம்ம கூட நிறையா இதில் சொன்னோம், நாயுடுக்கு வர வழி என்னங்க இருக்குது, அவர் பிஜேபி தான் ஆதரிக்கணும், காங்கிரஸ் கூட்டணிக்காக போக முடியும், அங்கே போனால் ஆட்சி அமைக்க முடியாது, இப்போ அவருக்கு ஃபண்டு வேணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயுடு இந்த முடிவு எடுப்பாரா? ஆனால் நாயுடு டபுள் கேம் இல்லை, ட்ரிபிள் கேம் விளையாடுவார். மோடிக்கு அல்வா கொடுக்குறவர் நாயுடு அப்படின்னா சொன்னோம். அதை உண்மையின் மெய்விக்கிற போல் சஞ்சீவ் ஜிண்டால் அவரை மையமாக வைத்து இன்றைக்கி நாயுடு மிகப்பெரிய ஒரு டபுளில் ட்ரிபிள் விளையாடியிருக்காரு. என்ன விஷயம்? ஏன்னா பெரும்பாலும் தமிழ் சேனலில் வராத செய்தி நிறையா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஆந்திராங்கிறது பக்கத்து ஸ்டேட், அதையும் தாண்டி பிஜேபி நியூஸ்னால் மக்கள் நிறையா விருப்பப்பட்டு பார்ப்பாங்க, மக்களுக்கு தெரியணும். ஏன்னா மக்களுடைய உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். திருப்பதி அது பெரும்பாலான மக்கள் நம்புகிறாங்க, அங்கே கடவுள் இருக்கார், திருப்பதி இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போகிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே இப்போ ஒரு உயிர் பறிபோச்சு, உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு உயிரில் 6 உயிர் பறிபோச்சு. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் அவர் அந்த எடுத்துகிட்டு போகிறது கூட பணம் இல்லாமல் தவிச்சார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயத்தில் நாங்கள் விசாரிக்கணும், தேவஸ்தான கமிட்டிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. உள்துறை அமைச்சகத்திட்டிருந்து என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்கன்னு லெட்டர் எழுதுகிறாங்க. இந்த லெட்ரு வந்த உடனே அரசியல் புரட்சியில் அங்கே பெருசாக பேசப்படுது. அப்போ இந்த லெட்ரு சிஎம் நாயுடுக்கு போகும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன்னு விட்டாராம். இப்போ என்ன சொல்கிறாங்க, நாரா லோகேஷ்ட்டு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. அவர் தான் பையன், அவர் தான் அதை டீல் பண்ணுவார், பார்த்துக்கோ தம்பின்னு எதுவும் சொல்லிட்டார் பொழுது அப்புறம் மறந்து விட்டுட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா உள்துறை அமைச்சகம் சஞ்சீவ் ஜிண்டால் அப்படிங்கிற ஒருத்தர் வரப்போகிறார் ஆய்வு பண்ணுறதுக்கு அப்படின்ட்டாங்க. உடனே நாயுடுக்கு தெரிஞ்சோன்னா நாயுடு டென்ஷனாக எகிரிடுச்சு டென்ஷனு. எந்த விஷயமும் நான் கேட்காம இருக்கேன், என் ஸ்டேட்டுக்கு ஆய்வு பண்ண ஒரு ஆள் அனுப்புறீங்களா? நான் தான் கவர்மெண்ட்டே நடத்திட்டு இருக்கேன், நாங்கள் இல்லைன்னா ஆதரவு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, இல்லைனா அங்கே விட்டுருவோங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு பொழுது. அடித்து பிடிச்சி அமித்ஷா ஓடி வராரு. பவன் கல்யாண் நாயுடு வீட்டில் பார்க்குறாங்க. இன்றைக்கி பார்த்து அரை மணி நேரத்தில் சஞ்சீவ் குமார் ஜிண்டால் வரமாட்டாருன்னு இன்றைக்கி ஒன்றிய அமைச்சகம் உள்துறை தேவஸ்தானத்துக்கு கடிதம் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். அதாவது கடவுளை வைத்து இவங்க என்னென்ன மாதிரி அக்ரூவ் பண்ணுறாங்கிறதுக்கு இந்த லெட்ரு ஒரு உதாரணம். தமிழ்நாடு மாதிரி எங்கள் எதிர்க்கட்சி வலுவாள், ஒய்எஸ்ஆருடைய பேச்சு எடுபடாதுன்னா அவரே 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அமைதியாக இருக்கார். என்ன நடந்தது? இப்போ திருப்பதி அப்படிங்கிறதுல ஏற்கனவே லட்டுவில் கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து கிளப்பி அதுக்கு பவன் கல்யாணம் ஒரு யாகம் பண்ணி அவர் யாகம் பண்ணி இவர் யாகம் பண்ணி ஊரே ரெண்டாக்கி விட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டிவோட்டிஸாக பக்த கோடிகள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினார். இது வரைக்கும் முடிவு தெரில. இதுதான் கடவுளின் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு. இந்து மதமே ஒன்று கூடுங்கள் நடக்கக்கூடியவர்களுடைய யோகிதை என்ன சொல்லணும், இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்க வேணாமா? இதில் நாயுடு என்ன பண்ணுறாரு, ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு. ஏன் கிளப்புறாரு? அவருக்கு அங்கே நலத்திட்டங்கள் நிறையா பண்ணல, ஏதாவது ஒரு டைவெர்ட் பண்ணணும், இதை ஒன்று கிளப்புறாரு. இது அப்பட்டமான தப்பான இது வரலாற்று பிழை. நாயுடுமா இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் நாயுடுகிட்டருந்து. உண்மையிலே நாயுடு அதுக்கான விலையை கொடுப்பார். ஏன்னா ஜெகன்மோகன் ஒரு கிறிஸ்துவர்னு சொல்லி அவரை ஒரு மதத்தை வைத்து அடையாளப்படுத்துறீங்க பாருங்கள். கிறிஸ்டின் தெரிஞ்சு தான் அவங்க அப்பாவுக்கு தொடர்ந்து வாக்களித்தாங்க ஆந்திர மக்கள், அவருக்கும் வாக்களித்தாங்க. இதுலேயே மதத்தை கொண்டு வரீங்க. பிஜேபிகிட்ட கூட போனாலே இந்த மதவாடையெல்லாம் அடிக்கும் பொழுது கூட பவன் கல்யாண் அவர் ஒரு மிகப்பெரிய பக்தர். அவர் பேசுகிறதே ஒரு மாதிரி தான் பேசுகிறார். ஏதோ இந்துக்களே ஒன்று கூடுங்கள், அறநிலையத்துறையெல்லாம் எடுத்துக்கணும், மோடி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்கக்கூடிய ஒரு நபர், ஒரு சிஷியர்னே சொல்லலாம். கட்சியை கலைச்சிடுவார் கொஞ்ச நாளுக்கு. இப்போ நாயுடு என்ன கணக்கு பண்ணுறாரு, ஒருவேளை பவன் கல்யாணம் பவன் கல்யாணம் நம்ப முடியாது, ஜெகனை கூட நம்பிலாம் பவனை நம்ப முடியாது. ஏன்னா இவர் மோடிக்கிட்ட அடிப்பொழிந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாகிட்டார். என்ன பண்ணலாம், துணை முதல்வருங்கிற ஒரு டம்மி போஸ்ட்டை கொடுத்து உட்கார வச்சுருவோம் கூட. இவர் கட்சியும் வளராது, இவரும் வளர மாட்டார். கரெக்ட். மோடி என்ன யோசிப்பார், பவன் கல்யாணை வச்சுக்கிட்டே நாயுடுவை ஒரு வழி பண்ணணும். அவர் ஒரு யோசிப்பார்ல, அங்கே நமக்கு சரியாக ஆள் இல்லை. நாயுடுக்கு இருக்கிற காலம் ஓகே, அதுக்கு பிறகு அவங்க பையன் நாரா லோகேஷ் அடிக்கிறதுக்கு பவன் கல்யாணம் வச்சுக்குவோம். ஜெகனும் அவரும் ஒரு அடிமையாக தான் ரொம்ப நாள் இருந்தார்.
ஜெகனை விட இப்போ பவன் கல்யாண் ரொம்ப சூப்பரான அடிமையாக இருக்கார். ஏன்னா ஜெகனாவது சொல்கிறது தான் செய்வார், ஐயா சொல்லாதையும் செய்வார். இன்னொன்று ஜெகன் என்ன இருந்தாலும் கிறிஸ்துவர், அவரை வந்து மெட்டீரியல் ஆகாது. ஏன்னா பிஜேபி கண்டென்ட்டுங்கிறது முழுக்க முழுக்க இந்துக்களே ஒன்று கொடுங்கள், மதம் மதம் மதம். அவர் இயேசுவேம்பார், அது இவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இவர் பவன் கல்யாண் சூப்பரான ஆள். பவன் கல்யாணை போடுவோம், தலைவராக கூட போடுவோம், மாநில தலைவராக கூட போடுவோம், அவரை வச்சுக்குவோம். ஏன்னா புரதேஸ்வரியை ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, அவர் நாயுடுக்கு குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க. பவன் கல்யாண் அப்படி இல்லை, நம்ம சொல்கிறத கேட்பார். இது நாயுடுக்கும் தெரியும். நாயுடு எப்போ யூட்டர்ன் போடலான்னு பார்த்துட்ருக்காரு. சரியான டைம் வரும், அது ஒரு 3 வருஷம் கழித்து பண்ணுவார். எழுதி வச்சுக்கோங்க, நாயுடு பண்ணுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, அமைதியாக போயிட்டு இருக்கும்போது வக்பு வாரிய பில்லு வரும்போது நாயுடு கட்சியை சேர்ந்த ராம்மோகன் அவர் தான் முதல்ல கொளுத்தி போடுறார், விமானத்துறை அமைச்சர். இல்லை ஜேபிசிக்கு அனுப்புவோம் அவர் தான் சொன்னது. இது பிஜேபி ரசிக்கலை. என்னப்பா ஜேபிசிக்கு அனுப்ப சொல்கிறார், நாயுடு டபுள் கேம் விளாட்றாரு, அமைதியாக இருந்திருக்கலாம். நிதிஷ் கூட அமைதியாக இருக்கார், நாயுடு அமைதியாக இருக்க மாட்டுறாரு அப்படின்ட்டு அவர் விட்டார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது திருப்பதி கூட்ட நெரிசல் பிரச்சனை வருது. வந்த உடனே இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை. இதே எதிர்க்கட்சி மாநிலமாக இருந்தால் இந்நேரம் ஒரு 10 பேர் கொண்ட படை ஒன்றிய அரசு அனுப்புவோம், பக்தர்களுக்கு பாதுகாப்பில்லை, இந்துக்களுக்கு பாதுகாப்பில்லை, இந்துக்களே ஒன்று கூடுங்கள் ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம மோடி கீடிலாம் அங்கே உள்ளே போய் பஜனை பாடுறது எதுவும் பண்ணுவாங்க. பிஜேபிக்கு தெரியாது தான், யாகம் வளர்க்குறது, குண்டை வளர்க்குறது எதுவும் பண்ணுவாங்க. நம்ம அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுட்டு ஏதோ அவர் மறந்துட்டுவாங்க இந்த பேச்சில். அண்ணாமலை ஏதோ இது பண்ணுறேன்னாரு, ஏதோ பாத யாத்திரை போகிறேன்னாரு, அதுக்கப்புறம் வந்து விரதம் இருக்கிறனாரு. என்ன கதைன்னு தெரில, விரதம் எப்போ முடிப்பாருன்னு தெரில. ஒரு விரதத்தை முடித்து வைக்க மோடி கீடி வராரா, ஃபோன் பண்ணுறாரா, அது ஒரு பெரிய செய்தியாப்பார். ஏன்னா இப்போ பேரே வந்து முதல்ல என்ன சொல்லுவாங்க, அண்ணாமலையா காக்கி மாஜிம்பாங்க. இப்போ என்னென்னா சாட்டையடி புள்ளி, அந்தளவுக்கு ஒரு சாட்டையடி ராஜகாந்தாவா ஏதோ பேர் வந்துருச்சு. இப்போ நல்லா புதுசாக அண்ணாமலை பேர் மாற்றிக்கிட்டே இருக்கார். இப்படி போயிட்டு இருக்கும்போது நாயுடு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அந்த இன்னும் கூட்ட நெரிசலுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய தேவஸ்தானம் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா தேவஸ்தான அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அங்கேருந்து உள்துறையிலேருந்து கடிதம் எழுதி வந்து பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னே ஐயா நாயுடு டென்ஷன் ஆகிட்டார். ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, ஒரு விஷயம் நடக்குது, எவ்வளோ பெரிய ஆன்மீக பக்தர்கள் வராங்க, பிஜேபிக்கு ஓட்டே அதுதான். எந்த கடவுளை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்குறீங்களோ அந்த விஷயத்தை ஏதாவது ஒன்று பண்ணி, ஒன்று ஏற்கனவே இருந்த அந்த கொழுப்பு வந்து நடந்ததா இல்லையான்னு இது வரைக்கும் சொல்லலை. ஆய்வுக்கு நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க. இப்போ அடுத்து இந்த நெரிசல் மேட்ரு, நீங்கள் ஆய்வுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி லெட்டர்லாம் போட்டு ஒரு பேரே சஞ்சீவ் ஜிண்டால்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி எதையும் வாபஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக வந்து அமித்ஷாவும் நாயுடு நம்ம பவன் கல்யாண் வீட்டில் சந்திக்கிறாங்க. இன்றைக்கி அவர் சொல்கிறார், இது வரைக்கும் நான் வந்து ஆந்திராவுக்கு 6 லட்சம் கோடி கொடுத்தேன், எல்லாம் ஓகேங்க, இது ஏன் வந்து டக்குன்னு வேணான்னு சொன்னீங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தான் சூப்பர். அதாவது திருப்பதி தேவஸ்தானம் விசாரித்து அவங்க எது சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் சிபிஐ விசாரணை வைக்கணும். எந்த மாநில, அதாவது ஆர்ஜேகேஆர் பாலியல் மேட்ரு, அதுக்கு சிபிஐ விசாரணை வைக்கணும் நீங்கள். ஆனால் இன்றைக்கி ஆந்திராவில் ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம தொடர்ந்து இதை சொன்னோம். ஆந்திராலையும் பீகார்லேயும் எந்த சம்பவம் நடந்தாலும் பிஜேபி ஒன்றுமே பண்ணாது, குறைஞ்சபட்சம் ஒன்றுமே பண்ணாது. குறைஞ்சபட்சம் இல்லை, அதிகபட்சம் கூட ஒன்றும் பண்ணாது. இவங்க கேட்குறாங்கல்ல, ராகுல் காந்தி அதற்கு குரல் கொடுக்கவில்லை, இதுக்கு குரல் கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கே கொடுக்க, நீங்கள் தான் கவர்மெண்ட்டில் இருக்கீங்களே. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுக 2G மேட்டரில் திமுக ஆட்சியில் இருக்கும்போதே தூக்கி உள்ளே வச்சாங்க. காங்கிரஸ் உண்டா இல்லையா? உண்டை வச்சது காங்கிரஸ் தான் உள்ளே வச்சது, அதனால தானே பிரச்சனையாச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ இதில் வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தெரியும், இப்போ வந்து ஒன்றிய அரசு பின்வாங்கிடுச்சு. நாயுடு என்ன கணக்கு போடுறாரு, அதாவது பிஜேபி அப்படிங்கிற ஒன்றை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கான முயற்சியில் ரொம்ப நிறைய ஈடுபட்டுருக்கார். அவருக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, ஒவ்வொரு தடவையும் இன்றைக்கி வேறு ஊருக்கு போகிறார், ஃபாரின் போகிறார். ஒவ்வொரு தடவையும் என்ன நடக்குதுன்னா, ஒன்றிய அமைச்சர்கிட்ட போய் 10 அமைச்சர்கள் ஏற்கனவே பார்த்துட்டு வந்தார், துறையை சார்ந்த அறிஞர்கள்லாம் பார்த்துட்டு வந்தார். ஆனால் இன்னும் பெருசாக ஃபண்டு அவருக்கு இறக்கலை. அந்த கோவம் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஃபண்டு வந்து மோடி இறக்க மாட்டுறாரு. ஸோ மோடி விட்டு வெளியில் போகலான்னு பார்த்தா ஏற்கனவே அவர் மேலே திறன் மேம்பாட்டு கழக நிறைய பிரச்சனை இருக்குது. பிஜேபி கடைசியாக அவர் ஏதாவது முடிவு எடுத்தாருன்னா அதை கண்டிப்பாக தூசு தட்டுவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ நாயுடுக்கும் மோடி தேவைப்படுறார், மோடிக்கும் நாயுடு தேவைப்படுறார். அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும், நீ நான் எல்லைக்கு வராத, நான் என் எல்லைக்கு வர மாட்டேன், என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு விட்டார். இதில் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சது யாருன்னா மோடி. அதாவது இவ்வளோ தூரம் நாயுடு இருக்கும்போது தேவையில்லாமல் நீங்கள் லெட்டர் போட்ட பாரு, அதுதான் இப்போ நாயுடுக்கு பிடிக்கல. அமித்ஷாவையே வர வச்சது அப்படிங்கிறது, பதவி அப்படிங்கிற ஒன்றுக்காக அமித்ஷா எங்கேயும் போவாருங்கிறதுக்கு இது உதாரணம். நீங்கள் தான் கொள்கை குன்றுகளாச்சே, ஏன் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் முதலமைச்சர் கூப்பிட்டு நீங்கள் போய் உடனே வாபஸ் வாங்குறீங்களே? மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாத அரசுங்கிறது இதுதான்.
இந்தியா முழுக்க பிஜேபி. இப்போ இந்த கும்பமேளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆங்கில ஊடகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, செலவு 2000 கோடி, ஆனால் வருமானம் 20,000 கோடி. அதாவது எப்படி வந்து பணத்தை சேர்க்கணுங்கன்ட்டு யோகியை பார்த்து கற்றுக்கோங்க. எது யோகி ஒரு யோகியான், அதாவது எப்படி சொல்கிறது, யோகினா காசெல்லாம் சம்பாதிக்காதவர், ஆனால் ஊரில் போய் கேட்டால் செய்யுது அவர் பண்ணுற அநியாயத்தெல்லாம். அதாவது கடவுள், நான் தான் கடவுள், கடவுளின் பேரை வைத்து வியாபாரம், இது வந்து உலகம் ஃபுல்லாக நடக்குதுங்க. ஆனால் பிஜேபிங்கிற ஒரு கட்சி, அதனுடைய தலைமை, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இதை வந்து ஒரு மெயின் பிஸ்னஸே தான். கோயில், அறநிலைத்துறை இது இல்லைன்னா முஸ்லீம், இது 3 இல்லைன்னா பிஜேபி வேறு ஏதாவது பண்ண முடியுமா இந்தியாவில் சொல்லுங்கள்? அதனுடைய நீச்சி தான் அது. இந்துக்களே ஒன்று கொடுங்கள், இந்துக்களே ஒன்று கொடுங்கள், இதுக்கு என்ன பதில்? தமிழ்நாட்டில் வந்து அந்த திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய விஷயம் அண்ணாமலைலாம் நிறையா பேசுவார். இங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இது என்னங்க, இந்துக்கள் பெரும்பளவு வரக்கூடிய திருப்பதியில் ஒரு பெரிய 2 சம்பவம் நடந்துருக்குது. அந்த சம்பவத்துக்கு ஒரு ஆய்வறிக்கை கூட வரமாட்டேங்குது. அப்படியே டீலில் விட்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு நாயுடு தேவைப்படுகிறார், நாயுடுக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க. அதாவது என்னென்னா, அமைதியாக அவர் இருந்தால் கூட, யார் நம்ம ஜெகன்மோகன் இருந்தாலும் நாயுடு பண்ணுற விஷயம்லாம் பார்த்தா அடுத்து ஜெகன்மோகனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம கட்சிக்காரங்க இல்லை, வெளியில் இருக்க பார்க்கக்கூடிய நம்மளே சொல்லுவோம். மற்றபடி அமித்ஷாவையே கூப்பிட்டு ஒரு ஆர்டர் போட்ட நாயுடுவோட நடவடிக்கை உண்மையிலே பாராட்டப்படுதான். அமித்ஷானா யாருக்கும் அடங்க மாட்டார், அவரை தான் எல்லோரும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாயுடு அவர்கள் இந்த பக்கம் போய் லெஃப்ட் ஹேண்டில் இண்டிகேட்டர் போய் ரைட்டில் போவார்னு சொல்லணும், அதுதான் நடத்தியிருக்காரு. ஒரே நாள் அவரை கூப்பிட்டு வச்சு இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்தார். மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. மற்றபடி இனிமேல் வந்து இந்த விஷயம் அப்படியே போயிடும். ஏன்னா அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. தேவஸ்தானம் என்ன லெட்டர் கொடுக்குது, என்ன பண்ணுங்குது நம்ம யாருக்கும் தெரியாது. எப்பயும் போல் திருப்பதியை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. வேறு ஏதாவது பெரிய இஷ்யூ வரும்போது அப்போ மறுபடியும் திருப்பதி மாற்ற கிளப்பதற்கு நாயுடு தயாராக இருப்பார். மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.